இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பேச போகிறோம். ஆனால் இது அதிக பேர் பெரும்பாலும் பேசப்படாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். லோ லிபிடோ. லோ லிபிடோனா குறைவான உடல் விருப்பம். ஆண் பெண்ணுக்கு இடையில இருக்கிற விருப்பம் இருக்குல்லங்க. ரிலேஷன்ஷிப்பு மேரேஜ்க்கு அப்புறம் அது மாதிரி இருக்குல்ல. அவங்க இப்போ குழந்தைக்காக இல்லை அவங்களோட ஒரு அன்புக்காக இருக்கிற அந்த லிபிடோ, அந்த அன்பு இருக்குல்ல, அது குறைஞ்சிறது, அது இல்லாமல் இருக்கிறது. அதுக்கான அவங்களுக்கு ஆணுக்கு வந்து பெண்கிட்ட ஈர்ப்பு இல்லாமல் இருக்கிறது, பெண்ணுக்கு ஆண்கிட்ட ஈர்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அதை பற்றி லோ லிபிடோ ஏன் வருது, அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கான எக்ஸசைசஸும் சொல்லித்தரேன், சரிங்களா? அப்புறம் என்னன்னு கேட்டால், நம்ம லோ லிபிடோங்கிறது குறைவான உடல் விருப்பம், அது வந்து சாதாரணமான விஷயம்னு நினச்சாலும் அது மனநிலையிலையும் உறவுகளில், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இடையில் இருக்கிற உறவு இருக்குல்ல, அதில் இல்லை லவர்ஸ்க்கு இடையில் இருக்கிற உறவுகளில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்மளோட வாழ்க்கை தரத்தை கூட அது மாற்றி அமைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனையை உண்டு பண்ணுது ரிலேஷன்ஷிப்பில். ஈவன் சம்டைம்ஸ் அது டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். சம்டைம்ஸ் ஃபைட் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரிலாக்ஸே இருக்காது. அந்த அந்த விஷயந்தானே ஓரளவுக்கு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுற விஷயம், இல்லை நோய்கள் வராமல் தடுக்கிற விஷயம். அதனால் அது ஒன்று. அப்புறம் இதுக்கான காரணத்தையும் உடம்புல இருக்கிற அதுக்கு உண்டான பின்னணி, இயற்கையாக அந்த லிபிடோவை அதிகப்படுத்துறதுக்கான வழியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் உண்மையால் அந்த உடல் விருப்பம் வந்து லிபிடோ வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எந்த வயதுலேயும் எந்த பாலினத்துலேயும் ஆண் பெண்ணுக்குள்ளே எந்த வயதில் வேணாலும் அது நடக்கலாம். சில சமயம் இது தற்காலிகமாக இருக்கும், டெம்பரரியாக. ஆனால் தொடர்ந்து குறைவாக இருக்கிறப்போ அது வந்து பெர்மனண்ட்டுன்னு அர்த்தம். அது வந்து உடம்புலேயும் மனதுலேயும் உறவுகள்லேயும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அது குறையிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற உயிரியல் பயாலஜியை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த காரணத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். காரணத்தை புரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தீர்வையும் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பயாலஜியை சொல்கிறேன். லோ லிபிடோக்கான பயாலஜி என்னென்னா, முக்கியமான காரணம் ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ்னால, ஹார்மோன் சரியாக இல்லாததுனால, அது கரெக்டாக ஆக்டிவாக இல்லாததுனால. அப்படி என்னென்ன ஹார்மோன்னா, டெஸ்டோஸ்டீரோன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் டோபமின், சரிங்களா? இந்த 3 ஹார்மோன் வந்து அந்த லிபிடோவை கரெக்டாக வச்சுருக்கோம். அது இம்பேலன்ஸாக இருக்கிறப்பவோ, கரெக்டாக சுரக்காமல் இருக்கிறப்பவோ நம்மளுக்கு இந்த லோ லிபிடோ வருது. ரிலேஷன்ஷிப்குள்ளே பிரச்சனை வருது. அப்புறம் ரொமான்ஸ் இதில் பிரச்சனை வருது. அப்புறம் மனநிலையில் ஹைப்போதலாமஸ்னு ஒரு பார்ட் பிரெயினில், தலாமஸ் ஹைப்போதலாமஸ், அதில் ஹைப்போதலாமஸ் வந்து சரியாக செயல்படாமல் இருந்தாலும் இது கண்டிப்பாக நடக்கும். ஹைப்போதலாமஸ் தான் இந்த லிபிடோவுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்குது. அதை தவிர வாழ்க்கை முறையினாலேயோ, லைஃப் ஸ்டைலு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் உணவு பழக்க வழக்கம் சரியில்லாமல், ஃப்ரைட் ஐட்டம், சத்துள்ள ஆகாரம் எடுத்துக்கிறதில்ல, பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிறதில்ல, தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கிறதில்ல, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ரீசன்ஸு. அப்புறம் குக்கரில் சமைச்சு சாப்பிட்றது, அலுமினியம் பாத்திரத்தை சமைக்கிறது, சத்து பற்றாக்குறையிலேயே இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரீசனாக இருக்குது. அதிகமாக வெளியில் சாப்பிட்ற பழக்கம் ஆச்சுங்களா. பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது. நான் சொல்லித்தரேன்ல, நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ், அந்த மாதிரி பண்ணால் இந்த பிரச்சனை நல்லாவே சால்வ் ஆகும். அந்த எக்ஸசைஸ் பற்றி அப்புறம் சொல்கிறேன். உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இல்லை டூ மச் உடற்பயிற்சியும் காரணமாக இருக்குது. அது தவிர உறவு முறையில் மனம் விட்டு பேசுறதில்ல, அதை என்னமோ அது தப்பான விஷயம்னு நினச்சிக்கிறது. நம்ம பிறந்ததே வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான், லிபிடோனால தான். நம்ம அப்பா அம்மா வந்து அந்த ஈர்ப்பு இல்லைன்னா நம்ம எப்படி பிறந்திருப்போம்? அப்போ வந்து அதை போய் தப்புன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அது ரைட்டு அப்படின்னு நினைக்கணும். அதை பற்றி ஃப்ரீயாக பேசணும் நம்ம பார்ட்னர்கிட்ட. அதை பற்றி நல்ல புரிதல் இருக்கணும் 2 பேர்த்துக்கும். அதுவுமே ஒரு காரணம். ஒரு தொடர்பு, சரியான கம்யூனிகேஷன், தொடர்பு இல்லாதனால விருப்பம் குறைவாக போயிடுது. கம்யூனிகேஷன் ட்ரபிள் வந்தது. சுருக்கமாக சொல்லணும்னா, உடம்பில் உள்ள அண்டு வெளியில் இருக்கிற காரணங்கள் தான்
வந்து இந்த லிபிடோவை நிர்ணயம் செய்யுது. அடுத்தது பொதுவான காரணம் என்னன்னு பார்க்கலாம். இப்போது உயிரியல் விளக்கம் பார்த்தோம், பயாலஜியாக என்ன நடக்குதுன்னு. பொதுவான காரணம் என்னென்னா, முக்கியமான காரணம் எகைன் ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன் சமநிலை இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக வந்து டெஸ்டோஸ்டீரோன், ஆண் பெண் 2 பேர்த்துட்டு டெஸ்டோஸ்டீரோன் குறைவாக இருக்கிறது. 2வது நிலையற்ற மனநிலையினால், அதாவது மன அழுத்தம், அப்புறம் கவலை, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் காரணமாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் லோ எஸ்டீம், நம்மளை பற்றி நம்மளே தாழ்வு மனப்பான்மை, லோ எஸ்டீம், அதனாலேயும். அப்புறம் வாழ்க்கை முறைனா என்ன? தூக்கம் சரியாக இல்லாதது, குறைவான தூக்கம், தவறான உணவு பழக்க வழக்கம், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அது அப்புறம் சில மருந்துகள் கூட, சில வலி நிவாரணி மருந்து, இல்லை வந்து நச்சு நிவாரணி மருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மனநிலை சம்மந்தமாக, சைக்காட்ரி சம்மந்தமாக எடுக்கிற மாத்திரை மருந்து, இது கூட ஒரு காரணமாக இருக்குது. அதனோட சைடு எஃபெக்டாக இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த காரணத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கான தீர்வையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. சரி, இயற்கையாக விருப்பத்தை, லிபிடோவை, அதாவது உடல் மேலே இருக்கிற விருப்பத்தை எப்படி அதிகப்படுத்துறது, ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மன அழுத்தத்தை குறைக்கலான்னா, நான் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். அப்படின்னா ஏரோபிக்ஸ்னால் நடக்கிறது, டான்ஸு, ஓடுறது, அப்புறம் சைக்கிளிங்கு, ஸ்விம்மிங்கு, இதெல்லாம். இது கார்டியாக்கு, ஹார்ட்டில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது. அதுக்கு நேர ஆப்போசிட்டு, எந்த ஒரு ஹார்ட்டில் கார்டியாக் அவுட்புட்டும் அதிகப்படுத்தாது அப்படின்னா நடக்கிறது இல்லை, நிற்கிறது இல்லை, படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ். இன்னொன்று வெயிட் பேரிங்னா காலை ஊன்றது, நான் வெயிட் பேரிங்னா ஊனாமல் என்னென்ன எக்ஸசைஸ்? படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ், உட்கார்ந்து செய்கிற எக்ஸசைஸ். இது வந்து நல்லாவே இந்த லிபிடோவுக்கும், நிறைய நோய்க்கு யூஸாக இருக்குது, லிபிடோவுக்கு யூஸாக இருக்குது. அது நானே சொல்லித்தரேன். சரிங்களா? தேவைன்னா ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஒரு மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன். டீப் டயஃப்ரமேட்டிக், இது அப்பர் காஸ்டல், மேலே வரைக்கும் இழுத்தா. இது லோவர் காஸ்டல். டயஃப்ரமேட்டிக்னால் வயிறு வரைக்கும் மூச்சை இழுத்து விடணும். எத்தனை தடவை இழுக்கணும்னு கேட்டால், 4 என்ற வரைக்கும் இழுக்கணும், 6 என்ற வரைக்கும் வெளியில் விடணும். அப்படி பார்த்தா இப்போ நான் வாயை விட்டு எண்ண முடியாது, மூச்சை இழுக்க போகிறேன், நான் இதில் சொல்கிறேன். சரிங்களா? கையில் காட்டுறேன், 4 வரைக்கும் காட்டுவேன், அப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 வரைக்கும் காட்டுவேன். 6 வெளியில் விடுறேன், 4 உள்ளே இழுக்கிறேன். இப்போ நான் 4 தடவை இழுத்தேன், 6 தடவை விட்டேன். இதில் ஹோல்டு எதுவும் நான் பண்ணல. இந்த மாதிரி எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர நான் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் சொல்லித்தரேன் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப பெருசு, அதுக்கு ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆகும், அதனால் நான் சொல்லலை. இப்போ அது தவிர தியானம், லைக் மெடிடேஷன், மல்லாந்து படுத்துட்டு பாசிட்டிவாக நினச்சிட்டு இருக்கிறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் மன அழுத்தத்தை, மெடிடேஷன் பயிற்சி எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர அடுத்தது என்னென்னா, சீரான உணவு பழக்க வழக்கமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்த்தா என்னென்னா, ஹார்மோன்களை சீராக்கிறதுக்கு சில உணவு நல்லா இருக்குது. சியா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர இன்னும் நிறையா உணவு இருக்குங்க, சில கிழங்கு வகைகள், இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹார்மோனை சீராக்கிறதுக்கு. பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதை தவிர மூலிகை டீ கூட எடுத்துக்கோங்க. இஞ்சி டீ, துளசி டீ, இதெல்லாம் நம்ம லிபிடோவை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அப்புறம் நான் சொல்கிற மாதிரி அடுத்தது உடற்பயிற்சிக்கு வரேன். மெதுவாக ஜென்டிலாக இருக்கிற உடற்பயிற்சி எல்லாம், இயல்பாக இருக்கிற உடற்பயிற்சி எல்லாம் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி தந்தேன். அது தவிர ஸ்ட்ரெச் பண்ணுறது, நல்லா நம்ம படுத்துகிட்டே ஸ்ட்ரெச் பண்ணுறது, படுத்துகிட்டே பண்ணுற எக்ஸசைஸ், அதான் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் நான் சொல்லித்தரது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர அடுத்தது என்னென்னா, தூக்கம் வந்து அத்தியாவசியமாக இருக்குது. தினமும் 7லேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் தூக்கம் தரமாக இருக்கணும், நல்லா டீப் ஸ்லீப்பாக இருக்கணும். இதுவும் நம்ம லிபிடோவை அதிகப்படுத்தும், அதாவது உடல் மேலே இருக்கிற விருப்பத்தை அதிகப்படுத்தும். அடுத்தது உணர்வியல் தொடர்பு,
அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். அதாவது நம்மளோட உணர்ச்சியை நம் பார்ட்னர்கிட்ட வந்து ஓப்பனாக வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர 2 பேர்த்துக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நல்லா பேசிக்கணும். இது என்னமோ தப்பான விஷயம்னே நினச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. இது ஒரு ரைட்டான விஷயம். இது வந்து ரொம்பவும் ஒரு புனிதமான விஷயம். இதில் தான் நம்ம பிறக்கிறோம், இதில் தான் நம்ம வாழ்கிறோம், இதுதான் அன்பை வளர்த்துது. அதனால் ஹார்மோன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணாமல் விட்டுறக்கூடாது. லோ லிபிடோ பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் வழிவகுக்கும். லோ லிபிடோ வந்து ஏகப்பட்ட லோ லிபிடோனா ஆண் பெண்ணுக்கு இருக்கிற அந்த அஃபெக்ஷன் இருக்குல்ல, ரிலேஷன்ஷிப் அண்டு ரொமான்ஸ், அது வந்து இல்லைன்னா நிறைய நோய்கள் வரும். வாழ்க்கை முறை நோய்கள்லாம் நிறைய வரும். பிபி வரும், சுகர் வரும், பெயின் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு வரும், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி எல்லாமே வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் லிபிடோவை அதிகப்படுத்துங்க. இந்த வழிமுறையெல்லாம் உடம்பையும் மனதையும் சமநிலைப்படுத்தி நம்மளுக்கு உடல் மேல் இருக்கிற விருப்பத்தை, ஆண் பெண்ணுக்கு இருக்கிற விருப்பத்தை வந்து அதிகப்படுத்தும்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக நான் இதில் ஒரு கன்க்ளூஷன் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, லோ லிபிடோங்கிறது உடல் மேலே இருக்கிற விருப்பம், ஆணுக்கு பெண் மேலே, பெண்ணுக்கு ஆண் மேலே இருக்கிற விருப்பம் குறையிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அதை புரிஞ்சுட்டு இயற்கையாக அதை மேம்படுத்துறது ரொம்ப முக்கியம். இது உடலில் பிரச்சனையை ஃபிசிக்கலாக கொடுத்துரும், நிறைய நோய்களை கொடுத்துரும். மனதில் பிரச்சனை, சைக்காட்ரி ட்ரபிள் கொடுத்துரும், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இல்லூஷன், ஹாலுசினேஷன் என்னென்னமோ வந்துடும். அப்புறம் வந்து உறவுகள்லையும் கெடுத்து விட்ருவோம். டைவர்ஸு, சண்டை, இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணி விட்ரும். ஸோ ஒன்றா இருக்கிறது தான் உண்மையான தீர்வு. அதனால் இதை பார்த்து பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் எழுதுங்க. ரொம்ப நல்லா இருங்க. தென் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.